ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும். இந்த வருஷம் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும், நல்ல வேலைக்கு போகணும், தொழில் தொடங்கணும், தொழில்ல லாபம் கிடைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிம்மதிய குடுக்குமா? நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா, இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால சந்தோஷமா அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ எல்லா மனிதர்களுக்கும் அதிமுக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நிம்மதி. அந்த நிம்மதி உங்க எல்லாருக்கும் வாழ்நாள் முழுக்க நிரந்தரமா உங்களோடயே இருக்கிறதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லிக் குடுக்க போறேன். அந்த மந்திரத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுட்டா மட்டும் போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், சந்தோஷமோ, துக்கமோ, பிரச்சனைகள் உங்க கழுத்த நெரிக்கிற நிலையிலயும் கூட நீங்க நிம்மதியா மட்டும் தான் இருப்பீங்க. அப்படி என்ன மந்திரம் தானே கேக்குறீங்க? அத இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்துல செல்வபுரி அப்படிங்கிற ஒரு நாட்ட செல்வராஜன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சு வந்தாரு. அவருக்கு யாழினி அப்படிங்கிற ஒரு அரசியும் 2 மகள்களும் இருக்காங்க. மன்னர் தன்னுடைய குடும்பத்தின் மேல மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். குடும்பத்தின் மேல் மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் மேலேயும் ரொம்பவும் அன்பா இருந்தார். தன்னுடைய நாட்டு மக்களுடைய தேவைகள சரியான நேரத்துல பூர்த்தி செஞ்சு கொடுத்தார். அதனால மக்களுக்கு தன்னுடைய மன்னரின் மேல ரொம்ப ரொம்ப மரியாதை இருந்தது. மன்னர் ரொம்ப குணமானவராவும், ஒழுக்கமானவராவும் இருந்தார். ஒரு நாள் மன்னர் வேட்டைக்கு சென்று திரும்பி வர வழியில ஒரு மரத்தடியின் கீழ துறவி ஒருவர் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தாரு. அந்த துறவிய சுத்தி சில மக்களும் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள அந்த துறவி கிட்ட சொல்றதும், துறவி அதற்கான தீர்வ சொல்றதுமா அங்க நடந்துட்டு இருந்தது. மன்னர் தொலைவுல இருந்து அத கவனிச்சார். ரொம்பவும் குழப்பமாவும் சோகமாவும் இருந்த மக்கள் துறவி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தெளிவாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத கவனிச்சாரு. மன்னருக்கு ஒரு ஆசை வந்தது. துறவி கிட்ட நம்மளும் எதனா கேட்கணும் அப்படின்னுட்டு. துறவி கிட்ட போயிட்டு தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வணக்கத்தையும் சொன்னாரு. அப்புறம் துறவி கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டாரு. சுவாமி, நான் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. கொஞ்ச நேரம் துறவி மன்னருடைய முகத்தையே உற்று பார்த்துட்டு தன்னுடைய மூட்டையிலிருந்து ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து கொடுத்தார். அந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதனுள்ள நிறைய காகித துண்டுகள் இருந்தது. துறவி சொன்னாரு, இந்த காகித துண்ட இப்போ நீ எடுத்து படிச்சு பார்க்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும்போதும், இல்ல அளவுக்கு அதிகமான துக்கம் வரும்போதும், இந்த மரப்பெட்டியிலிருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து நீ பாரு. அதுல உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறதுக்கான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீ படிச்சாலே போதும், வாழ்க்கையினுடைய தாத்பரியமும், வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியும் உனக்கு தெரியும். அதற்கு முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் இந்த மரப்பெட்டிய நீ திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. மன்னருக்கு எதுவும் புரியல. இதுல பெருசா நம்பிக்கையும் வரல. இருந்தாலும் துறவி கொடுத்தத மரியாதையோட வாங்கி அரண்மனைக்கு வந்து தன்னுடைய அறையில மேஜையின் மேல அத வச்சிட்டாரு. கொஞ்ச நாட்கள்ல காலமும் மாறியது, செல்வபுரி நாட்டின் நிலையும் மாறியது. சில வருடங்களா அந்த நாட்டுல மழை பொய்த்து போனது. மழை இல்லாததுனால ஆறு, குளம், ஏரி எல்லாமே வற்றி போனது. விவசாயம் செய்வதற்கு வழி இல்லை. மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடினார்கள். தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்களுடைய இந்த நிலைய மன்னரால பார்க்க முடியல. மன்னர் தன்கிட்ட இருந்த செல்வங்களையும், தானிய கிடங்குல இருந்த தானியங்களையும் மக்களுக்கு வாரி வழங்கினார். ஆனா இவ்வாறு தானம் செய்வது அரசிக்கு பிடிக்கல. அரசி மன்னரிடம் சண்டை போட்டார்கள். எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டா நாமும் நம் பிள்ளைகளும் என்ன செய்வது அப்படின்னு. ஒரு நாள் சண்டை முற்றி போய் அரசி
இனி உங்களுடன் வாழ்வதாக இல்லை அப்படின்னு சொல்லி மகள்கள் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய தந்தை நாட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. மன்னருக்கு பேரதிர்ச்சி. அழகான அன்பான குடும்பம் ஒரு நொடியில சிதைஞ்சு போச்சே அப்படின்னு சோகத்துல மூழ்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடினாங்க. சில பேர் வேறொரு நாட்டுக்கு போனாங்க. சில பேர் வாழ்வதற்கு வழி இல்லாம தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நேரத்துல ஒற்றன்கிட்ட இருந்தும் ஒரு செய்தி வருது. எதிரி நாட்டு மன்னன் நம் நாட்டின் மேல் படையெடுக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு. மன்னருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அழகான குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் தன் உயிரினும் மேலான நாட்டு மக்கள் தன் கண்முன்னே கஷ்டப்படுறத மன்னரால பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் எதிரி நாட்டு மன்னனின் போர் அச்சுறுத்து. மன்னருக்கு இந்த நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. படை வீரர்களும் பசியோடும் பட்டினியோடும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போரை எதிர்கொள்வதற்கான உடல் வலிமையும் மன வலிமையும் இப்பொழுது இல்லை. போர் புரிஞ்சா கண்டிப்பா தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு மன்னருக்கு தெரிஞ்சது. இப்படி அவமானப்பட்டு தோல்வியுற்று யாருக்கும் பயனில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் தற்கொலை செய்து சாவதே மேல் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய அறையினுள்ள வேகமா நடந்து வந்தார். அப்படி நடந்து வரும்போது அந்த மேஜையின் மேலே கால் இடறிடுச்சு. மேஜை மேலே இருந்த மரப்பெட்டி கீழே விழுந்தது. மன்னருக்கு அந்த மரப்பெட்டியை பார்த்ததும் தான் ஒரு ஞாபகம் வந்தது. துறவி சொன்னார் இல்லையா, அளவுக்கு அதிகமான துன்பம் வரும்போது இந்த மரப்பெட்டியை திறந்து பார், அதனுள்ள நிம்மதிக்கான ஒரு மந்திரம் இருக்குன்னு சொன்னாரு. இத திறந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தாரு. அதனுள்ள நிறைய காகித துண்டுகள் இருந்தது இல்லையா, அதுல இருந்து ஒரு காகித துண்டை எடுத்து திறந்து பார்த்தார். அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத பார்த்ததும் மன்னர் அப்படியே உறைஞ்சு போயிட்டார். அவர் மனசுல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தது. மன்னருக்கு புது ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பிறந்தது. இந்த துன்பமும் நிரந்தரமில்ல, இதுவும் கடந்து போகும். நம்ம முயற்சி செஞ்சா எல்லாமே மாறும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறந்தது. மன்னர் படைவீரர்களை கூப்பிட்டு உற்சாகம் தர மாதிரி பேசினார். இந்த போர்ல வெற்றி அடையிறது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நம் நாட்டிற்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். ஒவ்வொரு படைவீரனும் தன்னம்பிக்கையோட இந்த போரை எதிர்கொள்ள தயாரானாங்க. எதிர்பார்த்ததைப் போலவே எதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். போர் மிகவும் தீவிரமாக நடந்தது. படைவீரர்கள் தங்களுடைய வீரத்தை முழுவதும் வெளிப்படுத்தினர். இறுதியில் செல்வராஜன் வெற்றியும் அடைந்தார். செல்வபுரியுடன் இப்பொழுது எதிரி நாடும் சேர்ந்தது. எதிரி நாட்டினுடைய வளங்கள் மொத்தமும் செல்வபுரியையே சேர்ந்தது. அதனால செல்வபுரி நாட்டு மக்கள் பசியிலிருந்தும் பட்டினியிலிருந்தும் கொஞ்சம் வெளியே வந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கை தரம் ஓரளவு உயர்ந்தது. இந்த நேரத்துல வருண பகவானும் கண்ணை திறந்தார். மழை பொழிந்து ஆறு குளம் ஏரி எங்கும் தண்ணீர் நிரம்பியது. விவசாயம் செழித்தது. செல்வபுரி மீண்டும் செழிப்பான நிலைக்கு மாறியது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசி யாழினியும் தன்னுடைய தவறை உணர்ந்து அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் செல்வபுரிக்கே வந்து சேர்ந்தாங்க. இந்த போர்ல அடைஞ்ச வெற்றி மன்னருக்கும் படைவீரருக்கும் ரொம்ப உத்வேகமா இருந்தது. அதனால இன்னும் அண்டை நாட்டு மன்னரோட போரிட போனாங்க. சென்ற இடத்தில் எல்லாமே வெற்றி. செல்வபுரியினுடைய எல்லை விரிந்தது. நிறைய நாடுகளை தன்வசப்படுத்தினாங்க. இதையெல்லாம் பார்த்து மன்னருக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடனே வந்து சேர்ந்துட்டாங்க. குடும்பம் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. செல்வ செழிப்போட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு துன்பமான நேரத்திலையும் மன்னர் மட்டும் நம்மள கைவிடல அப்படிங்கிறதுனால மன்னர் மேல மிகுந்த மரியாதை கொண்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் படையெடுத்து போர் புரிய போன எல்லா இடத்திலையும் வெற்றி. இவை அனைத்தையும் விட மகிழ்ச்சியின் உச்சமாக மன்னர் எதிர்பார்த்தது போலவே மன்னருக்கு அழகான ஒரு ஆண் வாரிசும் பிறந்தது. இப்போ சொல்லவா வேணும்,
மன்னருக்கு தலைக்கால் புரியாத அளவு மகிழ்ச்சி. தொட்டதெல்லாம் வெற்றி. இந்த உலகத்திலேயே இப்பொழுது மகிழ்ச்சியான ஆள் நான் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு தலைக்கால் புரியாத மகிழ்ச்சியில தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அறையினுள்ள நுழையும்போது மேஜையின் மேல அந்த மரப்பெட்டி மன்னருடைய கண்ணில் பட்டது. மன்னருக்கு திரும்பவும் துறவியினுடைய ஞாபகம். அளவுக்கு அதிகமான இன்பம் வரும்போதும் இந்த பெட்டிய திறந்து பார்க்க சொன்னார் இல்லையா? அதனால மன்னர் அந்த மரப்பெட்டியை திறந்தார். அதனுள்ள இருந்து இன்னொரு காகிதத் துண்டை எடுத்து பிரிச்சு பார்த்தார். பார்த்ததும் மன்னர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டார். அந்த காகிதத் துண்டுல அப்படி என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இதுவும் கடந்து போகும். மன்னர் அந்த காகிதத் துண்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் மனசுல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப 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 ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த இன்பமும் நிரந்தரமில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது மன்னருக்கு புரிஞ்சது. தலைக்கால் புரியாத மகிழ்ச்சியோட எங்கு நோக்கிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட இருந்த மன்னர் இப்போ நிதானத்துக்கு வந்தார். இந்த சந்தோஷமும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ மன்னருக்கு துறவி சொன்ன மாதிரி வாழ்க்கையினுடைய தாத்பரியம் புரிஞ்சது. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல. பிரச்சனைகளும் துன்பமும் சேரும்போதும் சரி, இல்ல வெற்றியும் இன்பமும் சேரும்போதும் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நினைச்சுக்கிட்டாலே போதும். எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்மளால நிதானமா கடைபிடிக்க முடியும். வாழ்நாள் முழுதும் நம்மளால நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறத மன்னர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையில வர மன்னர் போல சில பேர் இருக்காங்க. தோல்வி அடையும் போதும், பிரச்சனைகள் சூழும் போதும் வாழ்க்கையே முடிஞ்சு போனதா நினைச்சு சோகத்துல தோண்டு போயிடுறாங்க. சில பேர் வாழவே பிடிக்காம தற்கொலை எண்ணத்துக்கும் போறாங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மந்திரம் தான் இதுவும் கடந்து போகும். இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. வாழ்நாள் முழுக்கவே இன்பமா இருக்கிற ஒரு மனுஷனை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாருடைய வாழ்விலும் துன்பமும் சோகமும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அத நம்ம எப்படி நிதானமாவும் தன்னம்பிக்கையோடையும் கையாள்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையிலயும் சோகம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இல்ல தோல்வி அடையும் போதும் நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டிய மந்திரம் இதுவும் கடந்து போகும். இத நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சிட்டாலே போதும். எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையையும் நீங்க பக்குவமா கையாள முடியும். தன்னம்பிக்கையோட திரும்பவும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. வெற்றி அடையும் போது, மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும்போது தலக்கால் புரியாம ஆடுவாங்க. எல்லாமே தனக்கு மட்டும்தான் சரியா நடக்குது அப்படிங்கிற தலைக்கணத்தோட இருப்பாங்க. அவங்களுமே ஒரு நிமிஷம் நிதானம் அடைஞ்சி தனக்குள்ள சொல்லிக்க வேண்டிய மந்திரம் தான் இதுவும் கடந்து போகும். எந்த ஒரு இன்பமும் இந்த வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. வெற்றியும் செல்வமும் தரும் போதையில சில பேர் தலைக்கணத்தோடையும் ஆணவத்தோடையும் இருக்கிறாங்க. அவங்களும் இதுவும் கடந்து போகும் இந்த மந்திரத்தை மனசுல பதிய வச்சாங்கன்னா, இந்த இன்பமான சூழ்நிலையில தலைக்கணம் ஏறாம நிதானத்தோட, நன்றி உணர்வோட, பணிவோட இந்த சூழ்நிலைய கையாள முடியும். மொத்தத்துல வாழ்நாள் முழுக்க நீங்க நிம்மதியா இருக்கணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே நீங்க எதிர்கொண்டீங்கன்னா, உங்களுடைய நிம்மதிக்கு என்னைக்கும் குறைவு இருக்காது. இந்த கதையும், இந்த கதையில வர கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.